بل عجبوا أن جاءهم منذر. புகழ் அனைத்தும் சர்வ வல்லமை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து அதிகாரம் செய்கின்ற வல்லோன் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் உத்தம தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியில் யாரெல்லாம் நிலைநிறுத்துவதற்கு தங்களை அர்ப்பணித்தார்களோ அத்தகைய உண்மையான சுஹதாக்கள், இந்த இகாமத்து தீனுக்காக யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிப்பை செய்தார்களோ அத்தகைய உண்மையான முஜாஹிதுகள், ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மாவுடைய ஆண்கள் பெண்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்று உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்து, சிறப்புக்குரிய இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் மறுமையில் மனிதனின் நிலை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமையான தாய்மார்களே, அல்லாஹ் இந்த பூமியை படைத்து இந்த ஒட்டுமொத்த ஜீவராசிகளையும் இந்த பிரபஞ்சத்தை அனைத்தையும் படைத்து பக்குவப்படுத்தி பாதுகாக்குகின்ற வேலையை செய்யக்கூடிய ரஹ்மான், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உலகம், அதற்கு முன்பு நீங்கள் வாழக்கூடிய இந்த துனியா, சர்வ சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம், கேட்பதற்கு யாரும் இல்லை, எவர்களுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு போக்கில் இந்த உலகத்திலே சதா ஒரு பொதுபோக்கான வாழ்க்கையும் ஒரு கஃபலத்தான மதிமயங்கிய வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கேட்பான், அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா, மனிதன் வெறுமனையே விடப்பட்டு விடுவான் என்று அவன் எண்ணிக்கொண்டானா? வெறுமனையே அவன் விடப்பட்டு விடுவான். எந்த நோக்கத்திற்காகவும் எந்த காரியத்திற்காகவும் எந்த காரணத்திற்காகவும் படைக்கப்படாத ஒரு சாதாரண மனிதனாக அவன் விடப்பட்டு விடுவான் என்று அவன் எண்ணிக்கொண்டானா? அல்லாஹ் கேட்கின்றான். சூரா அல் முஃமினூனில் அல்லாஹ் கேட்பான், அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون, நீங்கள் இந்த பூமியிலே வீணுக்காக படைக்கப்பட்டீர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வேஸ்டாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் மீண்டும் நம்மிடமே திரும்பி வர மாட்டீர்கள் என்ற ஒரு சாதாரண போக்குடையவர்களாக இருக்கிறீர்களா? எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் இலல்லாஹி துர்ஜஊன், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியே ஆக வேண்டும். சொத்து என்னுடையது, இந்த உலகத்துடைய வாழ்வு என்னுடையது, என் மனைவி, என் மக்கள், என் சொத்து, என் காரு, என் பங்களா, என்னுடைய நகை, இந்த உலகத்துடைய லக்ஸரி வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்வை சதா அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இதல்ல நம்முடைய வாழ்வு, இதல்ல நம்முடைய இலக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு வழித்தடம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதை இருக்கிறது, ஒரு தரீக் இருக்கிறது, ஒரு மன்ஹஜ் இருக்கிறது, ஒரு சபீல் இருக்கிறது, ஒரு லட்சியம் இருக்கிறது. ஆனால் இந்த உம்மத்திற்கு ஒரு இலக்கு இருக்கிறது, நமக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது, ஒரு பாதை இருக்கிறது. அது என்ன? மறுமை, கியாமா, அல் ஆஹிரா, நாளை மறுமை நாளில் தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த நாள், அதுவே நமக்கு மகத்தான நாள். யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அல்லாஹ் சொல்கின்றான், அகிலத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் பக்கம் நிற்கக்கூடிய நாள். வஅன்திரின் நாஸ யௌம யஅதீஹுமுல் அதாப், வேதனை செய்யப்படக்கூடிய நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், நிப்பாட்டப்படக்கூடிய நாள்களை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை நாள் உண்டு உண்ணி என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். எப்பேற்பட்டவன்? மீண்டும் படைக்க சக்தி இல்லாதவனா? மீண்டும் எழுப்புவதற்கு எம்மால் முடியாது என்று அவர் எண்ணிக்கொண்டார்களா? விசாரணைக்குரிய அந்த நாளில் நாம் வரமாட்டோம், இந்த உலகமே நமக்கு சதா என்று எண்ணிக்கொண்டீர்களா? وقالوا لن تمسنا النار الا اياما معدوده,
குறிப்பிடப்பட்ட நாட்கள் மட்டுமே நாம் வேதனை செய்யப்படுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்பு எலும்பு வேற சடை வேற அனைத்தும் ஊசி போனதற்கு பின்பு பொடி பொடியாக மண்டை ஓடுகள் எலும்புகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்ட பின்பு எப்படி மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் என்று எண்ணிக்கொண்டார்களா? அல்லாஹ் சொல்கின்றான், பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, அவர்கள் அனைவர்களுடைய எலும்புகளையும் நாம் ஒன்று சேர்ப்போம், அவர்கள் அனைவருடைய படைப்பையும் ஹல்கன் ஜதீதா, ஒரு சிறந்த புது படைப்பாக நாம் படைப்போம். செத்து போன மரித்து போன பூமிக்கு மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விவசாயத்திற்கு தகுதி இல்லை, புற்பூண்டுகள் முளைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்ட பூமியில் நாம் மீண்டும் மழையை அல்லாஹ்வுடைய நீரை இறக்கி செத்து போன பூமிக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறோம் அல்லவா? அதுபோன்று இறந்து போன ஒன்றை மீண்டும் உயிர் கொடுப்பதற்கு எமக்கு சக்தி உண்டு. அது எனக்கு மிக ஹையும் மிக லேசு. அல்லாஹ் சொல்கின்றான், அது எனக்கு கடினம் அல்ல. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீன் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, என்னவென்றே சொல்லப்பட முடியாமல் ஒரு சாதாரண அற்ப பொருளாக தாயுடைய கருவறையில் நீங்கள் இருக்கிற பொழுது பிந்துவாக இரத்தக்கட்டியாக சதக்கட்டியாக எலும்புகளை படைத்து அந்த எலும்புகளுக்கு மத்தியிலே லஹ்மன் இறைச்சிகளை சும்மா கசவுனா லஹ்மன், நாம் அந்த எலும்புகளுக்குள்ளே இறைச்சியை உள்ள ஆடையாக போர்த்தி 9வது மாதம் 10வது மாதம் என்ற பெயரிலே அழகிய பிள்ளையாக தாயுடைய கருவறையிலிருந்து நாம் கொண்டு வருகிறோமே. وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ, பார்வை நாம் தந்தோம், இருதயத்தை நாம் தந்தோம், செவிப்புலனை நாம் தந்தோம். நீங்கள் என்னவென்றே சொல்ல முடியாத ஒரு அற்ப படைப்பாக கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ் வ குன்தும் அம்வாத்தன், மௌத்தாக இருந்தீர்கள் தாயுடைய கருவறையிலே. ஃபஅஹ்யாக்கும், அல்லாஹ் மீண்டும் உயிரை கொடுக்கின்றான். உங்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து மீண்டும் வெளியே வருகிறீர்கள், ஒரு குறிப்பிட்ட நாள் வாழுகிறீர்கள், மீண்டும் உங்களை மௌத்தாக்குகிறான், மீண்டும் சும்மா யுஹ்யீக்கும், உங்களை எல்லாம் உயிர் கொடுக்கின்றான். 2 மரணம் 2 வாழ்வு, 2 ஹயாத் 2 மௌத் நான் தருகிறேன் அல்லாஹ் சொல்கின்றான். வஅன்தும் லா தஅலமூன் லா தஅலமூன ஷைஆ, நீங்கள் என்னவென்றே அறியாமல் இருந்தீர்கள், உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் எழுப்புவேன் அல்லாஹ் சொல்கின்றான். எந்த அளவுக்கு எழுப்புவேன்? ஆதமுடைய அடியானுடைய விரல் நுனியை கூட நான் என்ன செஞ்சிருவேன், மீண்டும் விரலுடைய நுனியை கூட, அந்த விரலுடைய அந்த அலா அன் நுஸவ்விய பனானா, அதை கூட என்னால் மீண்டும் படைக்க முடியும், என்னால் கொண்டு வர முடியும் என்று சொல்லக்கூடியவன் ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இஸ்தஜீபு லி ரப்பிக்கும் மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா மரத்த லஹு மினல்லாஹ் மா லகும் மின் மல்ஜஇன் யௌமஇதின் வ மா லகும் மின் நகீர். ஏக இறைவனாகி அல்லாஹ்வுக்கு பதிலளித்து விடுங்கள். இஸ்தஜீபு லில்லாஹி வ லிரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும், உங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய செய்தியின் பக்கம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த பூமியிலே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் போதெல்லாம் புறம் தள்ளினீர்கள், முகம் திருப்பினீர்கள், பெருமை அடித்து திரும்பிக் கொண்டீர்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறுத்தீர்கள், மறந்தீர்கள், ரப்பை வணங்காமல் இருந்தீர்கள். இப்போதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் அடிபணியுங்கள், அவன் சொல்லுக்கு பதில் கொடுங்கள். எப்படிப்பட்ட நாளுக்கு முன்பு? மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா மரத்த லஹு மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து தப்பிப்பதற்கு போக்கிடமே இல்லை உங்களுக்கு. ரப்புல் ஆலமீனிடமிருந்து தப்பிப்பதற்கு உங்களுக்கு வேற போக்கிடமும் வேற வழியுமே இல்லை. அப்பேற்பட்ட நாள் வருவதற்கு முன்பு உங்கள் இறைவனுக்கு நீங்கள் பதில் கொடுத்து விடுங்கள். மாலக்கும் மின் மல்ஜஇன், உங்களுக்கு ஒதுங்குமிடம் எதுவும் இல்லை யௌமஇதின், அந்த நாளில். வமா லக்கும் மின் நகீர், உங்கள் பாவங்களை அந்த அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அந்த நாளில் நீங்கள் மறுக்கவும் முடியாது. அந்நாளில் மறுமை நாளில் நீங்கள் ஒதுங்கவும் முடியாது. போக்கிடமே உங்களுக்கு கிடையாது மக்களே, போக்கிடமே கிடையாது, உனக்கு வழியே கிடையாது, உனக்கு எந்தவித உதவியும் கிடையாது. அந்த நாளுக்கு முன் உன் ரப்புக்கு இஸ்தஜீபு, நீ பதில் அளித்துக்கொள் என்று வல்ல ரப்புல் ஆலமீன் 42ஆம் அத்தியாயத்துடைய 47 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான்.
ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போஸ்டர், சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. என்ன யார் கேள்வி கேட்பா? எனக்கு என்ன குறைவு? அழகான வாழ்க்கை வாழ்கிறேன், நிம்மதியான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை விசாரிப்பதற்கு ஒருவனா? நானே 15, 10, 20 பேர்களை வைத்து வேலை வாங்குகின்றேன். கடை என்னுடையது, பொருளாதாரம் குமிந்திருக்கிறது, ஆட்சி என்னுடையது, அதிகாரம் என்னுடையது, எனக்கு பின் படைபலம் இருக்கிறது, எனக்கு பேக்ரவுண்டாக ஒரு கூட்டம் இருக்கிறது. என்னை விசாரிப்பதற்கு இன்னொருவனா? இல்லை, ஒருவன் இருக்கின்றான். ஃபஅலம், நீ அறிந்து கொள், அன்னல்லாஹ், அல்லாஹ் யார் என்பதை நீ அறிந்து கொள். சாதாரண நாள் அல்ல அந்த நாள், சாதாரண நாள் அல்ல அந்த நாள். மின் தூனில்லாஹி ஹல் யன்சூருனக்கும் வலா யன்தஸிரூன். அந்த ரப்புல் இஸ்ஸாவை தவிர உங்களில் எவரும் உதவி செய்ய முடியாத அந்த நாளில் எவர்களுக்கும் எந்தவித லா ஷஃபீஇன், எந்த பரிந்துரையும் செய்ய முடியாது. எவர்களும் உங்களுக்காக வந்து நின்று கொண்டு அல்லாஹ்விடம் பேசுவதற்கே தகுதி இல்லாதவர்கள். அவன் பேசுவதற்கு அவன் மட்டுமே நிற்பான், பதிலளிப்பதற்கு நீங்கள் மட்டுமே நிற்கக்கூடிய நாள். அந்த நாளுக்கு முன்பு எப்படிப்பட்ட அமளி துமளி ஏற்படும்? அல்லாஹ் சொல்கின்றான், وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. சமாதிகளிலிருந்து, கபர்களிலிருந்து தங்கள் இறைவனை நோக்கி வேகமாக எழுப்பப்படுவார்கள். இந்த நேரத்தில் சூர் என்னும் எக்காலம் ஊதப்படுகிற பொழுது சாதாரணமாக இல்லை, விரைவாக தங்கள் இறைவன் முன் விரைவாக பதிலளிப்பதற்கு அவர்கள் தங்கள் கபரில் எழுப்பப்படுவார்கள். قالوا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون. கேள்விப்பட்டமா இல்லையா? குலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஜனாசாவை கொண்டு போகும்போது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மம் பஅஸ மின் மர்கதினா, உறங்கிக் கொண்டிருந்த எங்களை கபரிலிருந்து எழுப்பியது யார்? எங்களை இந்த நாளில் நிப்பாட்டி வைக்கப்பதற்கு சூரை ஊதியது யார்? விசாரிப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 78:18 சொல்லுவான், யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூரி ஃபதஅதூன அஃப்வாஜா. நீங்கள் கூட்டம் கூட்டமாக சூர் ஊதப்பட்ட பின்பு வருவீர்கள். எம்மை கேள்வி கேட்பதற்கே யாரும் இல்லை, என்னை இந்த பூமியில் எவனும் நிறுத்தி வைக்க முடியாது என்று சொல்லப்பட்ட நீ ஒருவருக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்படுவாய். எவனுக்கும் தலை வணங்க மாட்டேன் என்று சொன்ன நீ ஹுஸ்ஸான் அபுசாருகும் தர்ஹக்குகும் பில்லா, உன் பார்வை கீழ் நோக்கி இருக்கும், இழிவு சூழ்ந்திருக்கும் பாவிகளுக்கு. காஷிஅத்தன் அபுசாருகும் தர்ஹக்குகும் பில்லா, பார்வையில் பயம் ஏற்படும், அச்சம் ஏற்படும், இழிவை சூழ்ந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், உனக்கு கேள்வி கிடையாது. யௌம ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், பார்வைகளும் உள்ளமும் நடுங்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். பார்வை பயப்படும், புத்தி பேதலிக்கும், உன் கல்வி நடுங்கும், உன் உள்ளம் உன் கையில் இருக்காது, அது அவன் கையில் இருக்கும். அச்சத்தால் நடுங்கி கிறுகிறு என்று அல்லாஹ்விடத்தில் பயத்தோடு நடமாடி கொண்டிருக்கக்கூடிய, நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் யௌமுல் கியாமா. சூர் ஊதப்படும் இந்த நாளில் நீங்கள் நான் மட்டுமல்ல, சஃபன் சஃபா வஜாஅ ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, ரப்பு வந்து நிற்பான்,
நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ரூஹுல் குதுஸ், பரிசுத்த அந்த ரூஹ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நிற்பார்கள். ஒட்டுமொத்த மலக்குமார்களும் அணி அணியாக சஃப்பு சஃப்பாக நிறுத்தப்படுவார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அதே சூரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற பொழுது 39ஆம் அத்தியாயம் சூரா ஜுமரில் அல்லாஹ் சொல்லுவான், வனுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஸைக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்ض் இல்லா மன் ஷா அல்லாஹ் ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء. الله أكبر. சூர் ஊதப்படும் அந்த நாளில் எக்கால ஊதப்பட்டு விட்டால் வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மூர்ச்சித்து, அல்லாஹ் நாடியவர்கள் தவிர அத்தனை பேர் மூர்ச்சித்து விடுவார்கள். சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா, முதல் சூரில் இந்த நிகழ்வு. மீண்டும் இன்னொரு முறை அந்த எக்காலம் ஊதப்படும். ஒட்டுமொத்த கூட்டமும் ஃபைதாஹும் கியாமு யன்துரூன், அல்லாஹ்வுக்கு முன்னொரு முறை அந்த எக்காலம் ஊதப்படும். ஒட்டுமொத்த கூட்டமும் ஃபைதாஹும் கியாமு யன்துரூன், அல்லாஹ்வுக்கு முன்னால் அட்டென்ஷன் ப்ளீஸ் சொல்லப்படுமா இல்லையா? ஒட்டுமொத்த கூட்டமும் அப்படியே நிசப்தமாக அல்லாஹ்வின் முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள். இரண்டாவது சூரிலே முதல் சூரில் எழுப்பப்படுவார்கள். இரண்டாவது சூரில் ஒட்டுமொத்த கூட்டம் அங்கே நிற்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஅஷ்ரகத்தில் அர்து நூர் ரப்பிஹா பினூரி ரப்பிஹா வவுதிஅல் கிதாப் வல் அர்து ஜமீஅன் கபலத்து யௌமல் கியாமா. அந்த நாளிலே இந்த பூமி முழுவதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஒரு பிடியில் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், ஒரு பிடியில் இருக்கும். வானத்தின் ஆட்சி பூமியின் ஆட்சி அவன் கையில் இருக்கும். வஸ்ஸமாவாத்து மதுவியாத்து பியமீனிஹி, அல்லாஹ் தன்னுடைய வலப்புறத்திலே வானத்தை ஒரே சுருட்டாக, ஏடுகளை சுருட்டுவதை போன்று, புத்தகங்களை சுருட்டுவதை போன்று ஒரே சுருட்டாக ஒரு சுருட்டாக சுருட்டி அல்லாஹ் வானத்தை தன் கைவசம் வைத்துக் கொள்வான். ஒட்டுமொத்த பூமியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஒரு பிடியில் இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சூரியன் ஒளிமங்கிவிடும். إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا البحار فجرت, நட்சத்திரம் ஒளி இழந்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சூரியன் ஒளி இழந்துவிடும், நட்சத்திரங்கள் கீழே விழும். நீங்கள் பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான இந்த கடல் தீ மூட்டப்படும். சுஇரத், இன்னொரு இடத்தில் அதனுடைய தடிப்பையும் தாண்டி அந்த தண்ணீர் வெளியே வந்துவிடும். பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்பட்டுவிடும். யௌம துபத்தலுல் அர்து, இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்பட்டுவிடும். இந்த வானம் பிளந்துவிடும். வானம் பிளந்துகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அர்ஷ் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் தென்படும். சூர் ஊதப்பட்ட பின்பு ஏற்படக்கூடிய நிகழ்வை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பயங்கரமான காட்சிகள், மிக பயங்கரமான நிகழ்வுகள் அந்த நாளில் ஏற்படும். மனிதன் அச்சப்பட்டு ஓடுவதற்கு இடமில்லாமல் அந்த காட்சிகளை பார்ப்பான். யௌம ததுஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்லஅத் வதலஅ குல்லு ذاتின் ஹம்லின் ஹம்லஹா வதரா الناس சுகாரா வமா ஹும் பிசுகாரா வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தன் குழந்தையை மறந்துவிட்டு ஓடுவாள். வயிற்றில் கர்ப்பத்தோடு இருக்கக்கூடிய கருவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் அந்த நாளுடைய அமளி துமளிகளை, அந்த கடும் பயங்கரத்தை பார்த்தவுடன் பயத்திலே அந்த குழந்தையை திடீரென்று ஈன்று விடுவாள். பெற்ற குழந்தையை பால் கொடுத்துக் கொண்டிருக்கிற அந்த பெற்ற தாய் தூக்கி வீசிவிட்டு ஓடுவாள். சுகாரா, அந்த நாளிலே மனிதர்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு விதமான மயக்கத்தில் இருப்பார்கள். ஒமாகும் பி சுகாரா, அந்த மயக்கம் மதுவினால் ஏற்பட்ட மயக்கம் அல்ல, போதையினால் ஏற்பட்ட மயக்கம் அல்ல. வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம். நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம்
திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Post Road உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள் புத்த புது டிசைன்கள் அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Post Road சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ் ஏ சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون அக்பர். கடுமையான அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வேதனையின் காரணத்தினால் இந்த பூமியில நிக்க மாட்டான். அப்படியே ஒரு விதமான போதையிலே நடமாடுவான். நிக்க மாட்டான், தரையில நிக்க மாட்டான், அப்படியே நடமாடி கொண்டிருப்பான். அல்லாஹ் அக்பர். அஞ்சு கொள்ள வேண்டும் உம்மத்தை. இந்த உம்மத்தை முஹம்மது அதை யோசிக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனூ கல்லதீன ரசூலுல்லாஹ் ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை மறந்த கூட்டத்தை போன்று ஆய்விடாதீர்கள். ஏன் தெரியுமா? அந்த மறுமையுடைய நாளில் நீங்கள் உங்களையே மறக்கும்படிக்கு அல்லாஹ் செய்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு சமூகத்தில் பல இளைஞர்கள், இன்றைக்கு சமூகத்தில் பல பெண்கள், இன்றைக்கு சமூகத்தில் பல சமூகம், நான் எங்க போறேன், நான் என்ன பேசுறேன், நான் யாரை சந்திக்கிறேன், என் நிலை என்ன, என் பேர் என்ன, நான் எந்த ரோட்ல நிக்கிறேன், எனக்கு அடுத்த நிகழ்வு என்ன, என்னுடைய அடுத்த இலக்கு என்ன, ஒரு மண்ணும் தெரியல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தன்னை மறந்து வாழ்கிறான். காரணம், நீ என்னை மறந்தாய், அந்த நாளை மறந்தாய், அந்த நாளுடைய விசாரணையை முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசினாய், அந்த ரப்பை மறந்தாய். நீ உன்னையே மறக்கும்படிக்கு நான் செய்து விட்டேன். இவன் தான் யார் தெரியுமா? உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். இவன் பாவி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவன் பாவி. மனைவியை மறக்கல, பெத்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை மறக்கல, இந்த உலகத்துடைய இன்பத்தில் மூழ்குவதை மறக்கல, இன்பகரமான வாழ்க்கையை தேடுவதற்காக கஷ்டப்படுவதை மறக்கல. எந்த பூமியில் இவனை விட மிகப்பெரிய லெவலில் நான் மேலோங்க வேண்டும் மேலோங்க வேண்டும் என்று உழைத்து உழைத்து ஹலாலான சம்பாத்தியத்தையோ, ஹலாலான வியாபார தேடல்களையோ, ஹலாலான வெளிநாட்டு பயணங்களையோ, இன்ன பிற வேலைகளையோ செய்வதையோ நான் குறை சொல்ல வரவில்லை. இந்த மேடையிலே ரப்பை மறந்து, மறுமை மறந்து, ரப்புல் இஸ்ஸாவுடைய அந்த நாளை மறந்து சர்வ சாதாரண போக்கிலே போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் அந்த நாளில் என் ரப்புக்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டால் என் கேள்வி என்ன? அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத் ஆഖിറத். நீங்கள் முற்படுத்தியதை, நீங்கள் பிற்படுத்தியதை நீங்கள் அறிவீர்கள். யௌமஇதின் துஅரதுன லா தக்ஃபா மின்கும் காஃபியா. எல்லாம் தூக்கி வைக்கப்படும் உங்கள் முன்னால் நாளிலே. நீ செய்த சிறியவை, நீ செய்த பெரியவை, லா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. நான் செய்த பெருசு சிறுசு, ராத்திரி செஞ்சது, கூட்டமா செஞ்ச தப்பு, எவனுக்கும் தெரியாது, இரவு நேரத்தில் கதவை இழுத்து மூட்டிட்டு செய்த தப்பு, யாரும் இனிமே பார்க்க மாட்டார்கள் என்கிற எண்ணத்தில் மக்களோடு மக்களாக சேர்ந்த தவறு, தனிமையை செய்த தவறு, அத்தனையும் ஒட்டுமொத்தமாக யௌமஇதின் துஅரதுன லா தக்ஃபா மின்கும் காஃபியா. மறைக்கக்கூடிய எதுவுமே அந்த நாளில் மறைக்கப்படாது. அனைத்தும் தூக்கி முன்னால் நிப்பாட்டப்படும். யுனப்பஉல் இன்சானு பிமா கத்தமத் ஆഖിറத். முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் அல்லாஹ் அவனுக்கு அறிவிப்பான். அல்லாஹ் அறிவிப்பான். எல்லாம் அவனுக்கு தெரியும். يعلم خائنة الأعين وما تخفي الصدور. உங்கள் உள்ளங்களை மறைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசியத்தை அறிபவன் வல்ல ரப்புல் இஸ்ஸா. உங்கள் உள்ளங்களை மறைத்து வைத்திருக்கக்கூடிய பரம ரகசியத்தை அறிபவன் அல்லாஹ். இப்போது என்ன நான் நினைக்கிறேன், இந்த ஸ்டேஜில் நின்னுக்கிட்டு
உட்கார்ந்து இருக்கிற உங்க உள்ளத்துல இப்ப என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது, ரப்புக்கு தெரியும். நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியாது, ரப்புல் இஸ்ஸாவுக்கு தெரியும் ரகசியத்தை. இன்னல்லாஹ் அலீமும் பிதாத்தி சுதூர், உங்கள் உள்ளங்களை எல்லாம் சூழ்ந்து அறிகின்றான், அகப்பார்வை உடையவன் அந்த ரப்புல் ஆலமீன். காயினத்துல் அயுனி, உங்கள் கண்களுடைய ஜாடைகளையும் அறிகிறான், கண்கள் செய்யக்கூடிய மோசடிகளையும் அவன் அறிகிறான். எந்த அளவுக்கு அறியக்கூடியவன் தெரியுமா? வமா தஸ்குது மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, இந்த பூமியில எந்த இடத்தில் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை காய்ந்து கீழே விழுந்தாலும் இல்லா யஅலமுஹா, அவனுக்கு தெரியாமல் இருப்பதில்லை. அப்பேற்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாமையா தப்பு சரிய? அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் வாட்சிங் யூ பண்றான், உங்களை கண்காணிக்கிறான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? அறிய வேண்டாமா? பார்த்து கொண்டிருக்கிறானே அந்த ரப்புல் ஆலமீன் அத்தனையும் அந்த நாளிலே வெளிப்படுத்துவான், அத்தனை வெளிப்படுத்துவான். வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, ஒவ்வொரு அடியானுடைய அந்த பிடரியிலே நாம் ஒரு பதிவேட்டை தொங்க விட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு மெமரி சிப், ஒரு சாதாரண மொபைல் போன்ல ஒரு 8 GB ஒரு 10 GB சொல்லி கார்டை போட்டுக்கிட்டு என்ன வறுத்து வர்றான். நம்மால் சினிமா படத்தை ரோல் பண்ணி வச்சிருக்கிறான், அதுல சினிமா பாட்டை காதுல என்ன நேரம் கேட்டு அழிகிறான், மோசமான பாடங்களை பார்க்கிறான், அசிங்கங்களை இன்னைக்கு இந்த சமூகம் சில சமயங்களில் பார்த்து கொண்டிருக்கிறது. என்னை படைத்த ரஹ்மான் கண்காணிக்கிறான் என்ற எண்ணமே இல்லாமல் ஒரு சின்ன மெமரி கார்டை வச்சுட்டு என்ன ஆட்டம் அந்த சமூகம் போடுகிறது, சில இளைய சமூகங்கள், சில மக்கள். இதை கண்டுபிடித்தவனுக்கு இதை விட பயங்கரமான ஒரு மெமரி சிப் நம்முடைய கழுத்திலேயே தொங்க விடப்பட்டிருக்கிறது, ஒரு மெமரி கார்டு. அந்த சிப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் படைக்கிற பொழுதே ரப்புல் ஆலமீன் அதை ஃபிட் பண்ணி விட்டானே. உங்கள் ஒவ்வொருடைய பிடரியிலும் நாம் ஒரு பதிவேட்டை தொங்க விட்டிருக்கிறோம். وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا, விரிக்கப்பட்ட ஏடாக அந்த நாளையில் நாம் வெளிப்படுத்துவோம். வெளிப்படுத்திட்டு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? இக்ரா, படி, கிதாபக்க, உன் தலையெழுத்தை நீயே படி, உன் வேதத்தை நீயே படி. கஃபா பி நஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா, இன்றைய நாளில் கணக்கு கொடுப்பதற்கு மிக தகுதியானவன் உன்னை தவிர வேறு எவனுமே இல்லை. கணக்கு கொடுக்கப்படும் சகோதரர்களே. நீங்கள் மறுத்தாலும் பொய் பேசுவதாக ஆகிவிடும். நீங்கள் மறுப்பீர்கள், அல்லாஹ் சிரிப்பான். பூமியில எப்படி பொய்ய பேசினியோ அதே மாதிரி தப்ப செஞ்சுக்கிட்டு இங்கேயும் பொய்ய பேசுறிய செய்யலைன்னு சொல்லி